ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அதனால இவங்களை எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா. இவங்கெல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதல நல்லா காத்துறது கேட்டு அவங்க நான் சொல்றேன், நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாணை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படித்தவன் நான். அதனால் இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவங்க கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க. கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும். கற்றவனுக்கு போராட்டத்தில் என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்து என்னை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, அவர் எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க, கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பிறகு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் பண்ணும். வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான்.